கைலாயத்தை முழுமையாக எனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவேன். என்னை எதிர்ப்பவர்கள் யார் என்று பார்க்கலாம். வேண்டுமென்றால் முயற்சித்துப்பார் ஜலந்தர். ஆனால் நீ உனது உத்தேசத்தில் எப்பொழுதும் வெற்றி பெறப்போவதில்லை. நீ கைலாயம் வந்தபோதே நான் மகாதேவரிடம் கூறியிருந்தேன், இம்முறையும் நாங்கள் அளிக்கும் வாய்ப்பை நீ தவறாக பயன்படுத்த நினைத்தால் அதன் பிறகு யுத்தம் நடைபெறும் என்று நான் கூறியிருந்தேன். இந்த யுத்தத்தில் நீ அழியப் போவது நிச்சயமாகும். உன்னை விட்டு விலகி இருப்பதை விட வேறு துன்பம் எனக்கு இருக்க முடியாது பார்வதி. அனுதினமும் உன் முகத்தை பார்க்க நான் யுத்தம் புரிய வேண்டுமென்றால் அந்த யுத்தத்தை ஸ்வீகரிப்பேன். இதை நான் பரிபூரணமாக ஸ்வீகரிப்பேன். உண்மை என்னவென்றால் உன்னால் என்னை அழிக்கவே இயலாது. நீ ஒரு முட்டாள் ஜலந்தர். உன் மீது எனக்கு பரிதாபம்தான் ஏற்படுகிறது. நீ இந்த இரவையும் மகாராத்திரியின் மகத்துவத்தையும் புரிந்து கொள்ளவில்லை. இந்த இரவானது உன்னை புதியவனாக உருவாக்க இருந்தது. நானும் மகாதேவரும் உன்னை நல்வழிப்படுத்த உனக்கு ஒரு வாய்ப்பு அளித்திருந்தோம். ஆனால் அதை புரிந்தும் நன்மைக்கு வாய்ப்பளிக்காமல் ஆசைக்கு முக்கியத்துவம் கொடுத்து விட்டாய். ஆகையால் ஒரு பெண்ணின் ஒழுக்கத்துடன் விளையாட துணிந்த நீ அதற்கான கர்ம பலனை அனுபவித்தாக வேண்டும். இந்த யுத்தத்தில் உனது முடிவானது நிர்ணயிக்கப்பட்டு விட்டது ஜலந்தர். மகாகாலனும் மகாகாளியும் இணைந்தால் கூட என்னை அழித்து விடுவது சாத்தியமல்ல. நான் இந்த யுத்தத்திற்கு தயாராக உள்ளேன். மகாதேவா, இந்த யுத்தத்தின் விளைவு என்னவாக இருக்கும்? உன்னுடைய திருமண நாளான இன்று உன்னை ஆசிர்வதிக்கிறேன். எத்தனை காலமானாலும் உனது பக்தியும் புனித தன்மையும் துளசியை போல் போற்றப்படும். அதற்கான மதிப்பும் அளிக்கப்படும். தாயே, ஒரு மனமான பெண்ணிற்கு ஒழுக்கத்தை விட மேலானது எதுவும் இல்லை. கனவுதான். அது ஒரு கெட்ட கனவுதான். தேவி பார்வதி, எனது கணவரின் உயிரை பறிக்க இயலாது. அவர் உயிருடன் தான் உள்ளார். அவருக்கு ஒன்றும் ஆகவில்லை. தாங்களா? தாங்கள் வந்து விட்டீர்களா? மகாதேவியின் கருணையால் தாங்கள் என் முன் நிற்கிறீர்கள். இப்பொழுது எனக்கு ஒரு கெட்ட கனவு. தாங்கள் பாதுகாப்பாக மீண்டு வந்ததே எனக்கு மிக முக்கியமானதாகும். மகிழ்ச்சி. எனக்கு இதுவே போதுமானதாகும். தங்களை என் கண்ணால் கண்டவுடன் நான் மகிழ்ச்சி அடைந்து விட்டேன். அனைத்தும் நலமாகிவிட்டது. இவை அனைத்தும் ஒரு கெட்ட கனவு. விளைந்த இச்சங்கடத்தின் முதல் அத்தியாயமானது துவங்க உள்ளது. அதில் ஜலந்தரும் அவனுக்கான கர்ம பலனை நிச்சயம் அனுபவித்தே ஆக வேண்டும்.
மகாதேவரும் பார்வதி தாயாரும் தங்களை மன்னித்து விட்டார்கள். அப்படி என்றால் அனைத்து தேவர்களும் தங்களை மன்னித்து விட்டார்கள். நான் மகாதேவருக்கும் பார்வதி தாயாருக்கும் நன்றி கடன் பட்டுள்ளேன். ஒரு நொடியில் நான் அனைத்து தேவர்களையும் தவறாக நினைத்து விட்டேன். தெரியுமா, இந்த தீபத்தை நான் தங்களின் நீண்ட ஆயுளுக்காக ஏற்றி வைத்துள்ளேன். தாங்கள் இல்லாத போது எப்பொழுதெல்லாம் இந்த ஒளி குறைகிறதோ அப்பொழுதெல்லாம் தங்களை இழப்பது போல் ஒரு அச்ச உணர்வு ஏற்படும். ஆனால் இப்பொழுது தங்களை நேரில் கண்டதும் நான் மகிழ்ச்சி அடைந்தேன். தாங்கள் தவறுக்கு மன்னிப்பு கேட்டதால் தாங்களுக்கு புது வாழ்க்கை துவங்க போகிறது. என் கணவர் எனக்கு கிடைத்து விட்டார். இனி எனக்கு அச்சமில்லை. இனி எந்த கவலையும் இன்றி தங்களுக்கு சேவை புரிவேன். நம் இருவரின் பந்தமும் மகாதேவர் மற்றும் பார்வதி தாயாரின் பந்தம் போல் விளங்க வேண்டும். நான் தங்களுக்கு சேவை புரிவதை எனது கடமையாக கருதவில்லை. மாறாக அப்படி செய்வதால் நான் மிகவும் பாக்கியம் செய்துள்ளேன். வாருங்கள். ஆனால் விருந்தா, இவை இது அனைத்தும் எனது கர்மமாகும். நான் கடந்த காலங்களை மறந்துவிட்டு முன்னேறி செல்ல நினைக்கிறேன். உங்களுடன் ஒரு புதிய வாழ்க்கை துவங்க நினைக்கிறேன். ஒத்துக்கொள்ளுங்கள். பார்வதி தேவியின் மீது ஆணையாக நான் அப்படி செய்வதை தாங்கள் தடுக்க கூடாது. இதோ வருகிறேன். இதற்கு முன்பு தாங்கள் தங்களின் கர்மத்திற்காக தாங்கள் என்னிடம் மன்னிப்பு கேட்டதே இல்லை. உண்மை என்ன நாராயணா? தாங்கள் என்னிடம் கூறுங்கள். லக்ஷ்மி தேவியிடம் கேட்டதைப் போல் நான் தங்களிடமும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் பார்வதி தேவி. ஏனெனில் நான் ஜலந்தரின் வடிவத்தை எடுத்து தங்கள் பக்தியின் நம்பிக்கையை குலைக்கப் போகிறேன். இந்த செயலை செய்வதற்கு முன்பாகவே நான் தங்களிடம் மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன். ஆனால் தேவி, எனது இந்த செயலினால் ஜலந்தரின் கர்ம பலன் மட்டுமல்ல, எனது கர்ம பலனும் இணைந்துள்ளது. ஜலந்தர் மகாதேவரின் வடிவம் எடுத்து என்னை நெருங்கும் தீய எண்ணத்தை கொண்டான். அதற்கான கர்ம பலன் அவனுக்கு நிச்சயம் கிடைக்கும். ஆனால் அந்த கர்ம பலனிற்கான காலம் நெருங்கிக் கொண்டிருக்கையில் என் மனம் ஏன் சஞ்சலப்படுகிறது? தங்களுக்கு மட்டுமல்ல, எனக்கும் அப்படி தோன்றுகிறதா? நாராயணர் என்னை கைலாயத்திற்கு அழைத்துள்ளார் தேவி. மேலும் அவர் கைலாயத்தின் தூய்மையான ஆத்மாக்கள் எதிர்காலத்தில் எனக்கு உதவும் என்றார். ஆனால் இதற்கு முன்பு கைலாயத்திற்கு வரும்பொழுது இத்தனை கவலை எப்பொழுதுமே எனக்கு ஏற்பட்டதில்லை பார்வதி. நாராயணர் கூறிய வார்த்தைகள் இப்பொழுதும் என் செவிகளில் ஒலித்துக் கொண்டிருக்கிறதா? ஏன் நாராயணர் அப்படி என்ன கூறினார்? எனக்கு ஒரே ஒரு விருப்பம்தான் லக்ஷ்மி. இந்த யுத்தத்தில் எனது சகோதரி பார்வதி வெற்றி பெற வேண்டும். நான் வணங்கும் மகாதேவர் வெற்றி பெற வேண்டும். இந்த லட்சியத்தை அடைவதற்காக நான் தோற்கும் நிலை வந்தாலும் நான் அதை ஏற்பேன் லக்ஷ்மி. அவர் கூறியதன் அர்த்தம் என்ன? ஒரு பெண்ணை அடைய வேண்டுமென்ற ஆவல் ஜலந்தரின் கர்ம பலனை தோற்றுவித்துள்ளது. எதிர்காலத்தில் அது பல பெண்களின் வாழ்க்கையை சீரழித்துவிடும். இல்லை, இது நடக்கக்கூடாது. நான் உடனே மகாதேவரை சந்தித்தாக வேண்டும் லக்ஷ்மி தேவி. உண்மையை நான் நன்றாக அறிவேன் ஜலந்தர். கைலாயத்தில் என்ன நடந்தது என்பதற்கான விளக்கத்தை அளிக்கவே தேவையில்லை. அந்த முழு காட்சிகளையும் நான் எனது கண்களால் பார்த்தேன். நான் இங்கு தங்களின் அறிவுரையை கேட்க வரவில்லை குருவே. முக்கிய வேலை நிமித்தமாக தங்களை சந்திக்க வந்துள்ளேன். உனது அந்த வேலை சிவன் பார்வதியுடனான யுத்தம் என்றால் மீண்டும் ஒருமுறை சிந்தி ஜலந்தர். கைலாயத்திலிருந்து நான் திரும்பிய பிறகு என் மனதில் ஒரே எண்ணம் தான் இருக்கின்றது. ஒரே ஒரு எண்ணம். எனக்கு மிகச்சிறந்த படையின் ஆதரவும் பயிற்சியும் தேவை குருவே. எக்கணம் மகாதேவரையும் பார்வதியை நான் கண்டாலும் அவர்கள் சக்தி வாய்ந்தவர்கள், புனிதமடைந்தவர்கள் என்பதையெல்லாம் என்றும் பொருட்படுத்தியதில்லை. அவர்கள் ஒன்றோடொன்று கலந்திருப்பதும்
ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து வைத்திருப்பதும் தான் என்னை சஞ்சலப்படுத்துகிறது. அவர்கள் இருவரின் அந்த அதீத நம்பிக்கையானது, அந்த நெருக்கமானது என்னை பலவீனப்படுத்துகின்றதா என்ற அச்சம் எழுகிறது. உண்மையில் நீ அவர்களுடைய சக்தி மற்றும் திறமையை பற்றி அறிந்திருக்கவில்லை. அப்படியென்றால் நீ தேடும் சக்தி மற்றும் திறமையானது உண்மையிலேயே உன்னுடைய மனைவி விருந்தாவிடம்தான் உள்ளது. அவள்தான் உனது மனைவி. அவளுடனான உனது திருமணம் ஏதோ நோக்கத்திற்காகவே நடந்துள்ளது. ஒன்றை மறந்துவிடாதே ஜலந்தர், அவளது வரத்தினால்தான் உனக்கு உயிர் பாதுகாப்பு கவசம் கிடைத்துள்ளது. ஒன்றை நீ மறந்தே விட்டாய். நீ விருந்தாவிற்கு மனைவியின் உரிமைகளை அளிக்கவே இல்லை. அது முறையானதல்ல. தாங்கள் உரைத்தது உண்மைதான் குருவே. பார்வதியை அடைந்துவிட வேண்டும் என்ற ஆவலில் நான் இதை எண்ணி பார்க்கவில்லை. நான் விருந்தாவிற்கு எனது மனைவி என்ற உரிமையை வழங்கியாக வேண்டும். தெரியுமா, நான் தங்களை முதலாக சந்தித்த போது தங்கள் மீது கோபம் கொண்டேன். ஆனால் உண்மை என்னவென்றால், தங்களை கண்டவுடன் அறியாமலேயே என் மனதில் தங்களை குறித்து ஒரு பந்தம் உருவாகிவிட்டது. ஒருவேளை என்னை அறியாமலேயே தாங்கள் என் கணவராக வருவீர் என்று தோன்றியது. எனக்கு வரும் கணவர் எப்படி இருப்பார் என்று நான் பல முறை சிந்தித்துள்ளேன். ஆனால் திருமணத்திற்கு பிறகு நான் அவருடன் எப்படி வாழ்வேன் என்று நான் இதுவரை சிந்தித்ததே இல்லை. திருமணத்திற்கு பிறகு ஒரு பெண் மனைவி ஸ்தானத்தை அடைகிறாள். அவள் தன்னுடைய சுயத்தை தன் கணவருக்கு மகிழ்ச்சிகரமாக செய்யும் சேவையை கலந்து விடுகிறாள். அதற்கு பதிலாக தன் வாழ்க்கை துணையிடம் இருந்த மரியாதையையும் அன்பையும் பரிசாக பெறுகிறாள். திருமணத்திற்கு முன்பு நான் கண்ட ஒவ்வொரு கனவையும் தன் கணவருடன் முழுமை செய்கிறாள். பாருங்கள், நான் எனது எதிர்காலத்தை குறித்து திட்டம் தீட்டுகிறேன். ஆனால் இன்று இந்த நொடி எவ்வளவு அழகாக உள்ளது. மகாதேவா, நான் இந்த செயலை ஒரு பெரும் காரணத்திற்காக செய்கிறேன் என்பதை தாங்கள் அறிவீர்கள். இருந்தாலும் கூட இந்த குற்ற உணர்வு எனக்கு துன்பத்தை அளிக்கிறது. ஒவ்வொரு கர்மத்திற்கும் அனுபவ பாடம் ஒன்று இருக்கும். சமயம் வரும்போது ஜலந்தரும் விருந்தாவும் கூட விளைந்த சங்கடத்தின் காரணத்தை உணர்வார்கள். இப்பரீட்சை ஜலந்தருக்கு எத்தனை கடினமானதோ அவ்வண்ணமே தங்களுக்கும் கடினமானதாக இருக்கும். ஆனால் ஒரு நாள் இதே சம்பவம் பிரபஞ்சத்திற்கே நன்மை பயக்கும் வகையில் அமையும். இன்று தாங்கள் அருகின் வருகையில் எனக்கு விசித்திரமான உணர்வு ஏற்படுகிறது. நிச்சயமாக இந்த உணர்வு கைலாயத்தின் சக்தியின் காரணமாகத்தான் இருக்க வேண்டும். அங்கிருந்து தானே வருகிறீர்கள். அதனால் தான் இன்று எனக்கு ஒரு திவ்யமான உணர்வு ஏற்படுகிறது. இதற்கு முன்பு இப்படி ஏற்பட்டதே இல்லை. தாங்கள் ஒரு தேவர் அல்ல. ஆனால் இன்று எனது அருகில் வந்தவுடன் அந்த சக்தியை என்னால் உணர முடிகிறது. ஏனெனில் பல சமயங்களில் கண்களால் காணும் காட்சியும் நனவாக இருப்பதில்லை. எனினும் மனதால் நாம் காணும் காட்சியானது உண்மையாக அமையும். அப்படி என்றால் நான் அறிவேன். நாம் கணவன் மனைவியாவோம். தாங்கள் இன்று எனது மற்றொரு ஆசையை உங்களால் நிறைவேற்ற முடியுமா? நான் தங்களுடன் மீண்டும் ஒரு முறை அக்னியை வலம் வந்து திருமண மந்திரத்தை கூற விரும்புகிறேன். கணவன் மனைவியாக நாம் நமது வாழ்க்கையை மீண்டும் துவங்குவதற்கு முன்பு நான் மீண்டும் ஒரு முறை
திருமண உறுதிமொழியை எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். தாங்கள் என் ஆசைகளை நிறைவேற்ற மாட்டீர்களா? மகாதேவா, தாங்கள் ஜலந்தரின் கர்ம பலன் 3 பெண்களை பாதிக்கும் என்று கூறினீர்களே, அதாவது நான், லக்ஷ்மி தேவி, விருந்தாவா? இல்லை மகாதேவா, இதை நான் அனுமதிக்க மாட்டேன். ஏன் ஜலந்தரின் கர்ம பலன் விருந்தாவை பாதிக்க வேண்டும்? இப்பிரபஞ்சத்தில் நிகழும் ஒவ்வொரு சம்பவங்களுக்கும் பின்னணியில் ஒரு காரணம் உண்டு கௌரி. எவையும் தேவையின்றி நடப்பதில்லை. நீ விருந்தாவிற்கு வரமளித்தது, விருந்தா ஜலந்தரை மனம் முடித்தது. அதற்கு பிறகு ஜலந்தர் கைலாயம் வருகை தந்து எனது ரூபம் தரித்து உன்னை நெருங்க முயற்சித்தது. இவை அனைத்தும் சட்டென்று நிகழவில்லை. இந்த அனைத்து சம்பவங்களுக்கும் பின்னணியில் ஒரே ஒரு காரணமே உள்ளது. அவை அனைத்தையும் ஒன்றாக்கினால் அதுவே ஜலந்தரின் அழிவுக்கு காரணமாகும். அதற்கான புதிய அத்தியாயம் துவங்கிவிட்டது கௌரி. இந்த புனிதமான அக்னியை சாட்சியாக கொண்டு நான் மீண்டும் ஒரு முறை என் கணவருடன் திருமண உறுதிமொழி ஏற்கிறேன். இந்த புனித அக்னியை வலம் வந்து எனது கணவருக்கு என்னையே நான் அர்ப்பணிக்கிறேன். முதல் சுற்று தர்மத்திற்காக. எவ்விதமான உணர்வு இது? நான் சபதம் செய்கிறேன், இந்த நொடியில் இருந்து உங்களது மனைவியாக நான் எப்பொழுதும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன். மனைவியாக எனது கடமையை நிறைவேற்றுவேன். இரண்டாவது சுற்று வாழ்க்கைக்காக. விருந்தாவின் ஒவ்வொரு சுற்றும் நிறைவு பெறும் பொழுதும் ஜலந்தரின் பாதுகாப்பு கவசமானது பலவீனமாக துவங்கும். எனது வாழ்க்கையின் மிகவும் உயர்ந்ததான என் வாழ்க்கையின் முழு தனத்தையும் நான் தங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். ஏனெனில் தாங்களே எனது மகிழ்ச்சியின் உறைவிடமாவீர். மூன்றாவது சுற்று ஆசை. என்னுடைய ஆசையே இதுதான். இவ்வுலகில் எவரும் தங்களுக்கு நான் அளிக்கும் சமர்ப்பணத்தை பாதித்துவிடக்கூடாது. இந்த பிறவியிலும் வரப்போகும் ஒவ்வொரு பிறவியிலும் நான் உங்கள் மனைவியாக வேண்டும். நான்காவது மற்றும் இறுதி சுற்று மோட்சத்திற்காக.
இந்த சுற்றுக்கள் முழுமையடைந்தவுடன் நம் வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் ஆரம்பமாகும். இதற்கு முன்பு எது நடந்திருந்தாலும் நான் அனைத்தையும் மறந்துவிட்டு இந்த வசனத்துடன் நான் உங்களது மனைவியாகி விடுவேன். மகாதேவா, என்ன இது வினோதமான உணர்வு? இப்படி ஒரு விசித்திரமான உணர்வு இதற்கு முன்பு எனக்கு ஏற்பட்டதே இல்லை. அசம்பாவிதத்திற்கான உணர்வு. கௌரி, இவ்வுணர்வானது உனது பக்தை மற்றும் அவளுக்கு நீ அளித்த வரத்தை பற்றியது. இரண்டும் துன்பத்தில் இருக்கையில் உனக்கு இவ்வுணர்வானது தோன்றுவது இயற்கையே. விருந்தா,